ஓம் வாராகி தாயே போற்றி, அன்னை வாராகி தாயே போற்றி, அழகு வாராகி தாயே போற்றி. இன்னைக்கு என்ன தேவியை பற்றி நாம் பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி தாங்க நாம் பேச போகிறோம். எதனால் நாம் சிகப்பு கலர் திரியேற்றோன்னு தெரியுங்களா? யாருக்கெல்லாம் தெரியும்? கண்டிப்பாக நான் சொல்கிறேன். தேவிக்கு எதனால் சிகப்பு கலர் திரி ஏற்றுறோன்றதை பற்றி நான் உங்களுக்கு இப்போ விளக்கத்தோடு சொல்கிறேன். அம்மனுக்கு எதனால் நாம் சிகப்பு கலர் திரி ஏற்றுறோம், அதை எப்படி ஏற்றணுன்றதை பற்றி நான் சொல்கிறேன். ஒரு அகல் விளக்கு ஏற்று அம்மனுக்கு சிகப்பு கலர் திரி, அம்மனை பார்த்த மாதிரி விளக்க வைத்து சிகப்பு கலர் திரி ஏற்று அதுக்கு நெய் ஊற்றி 2 சிகப்பு பூக்கள் வைத்து அம்மனுக்கு விளக்கேற்றுங்க. இது எதனால் நாம் ஏற்றணும்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டில் ஒரு நல்ல காரியங்கள், கல்யாணம் ஆகட்டும், குரு பிரவேசங்கள் ஆகட்டும், குழந்தைக்கு பேர் சூட்டு விழாவாகட்டும், இந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் சிகப்பு கலர் திரி ஏற்றி தான் தேவியை வழிபாடு செய்யணும். சிகப்புன்றதே குங்குமம்ங்க. அந்த குங்குமம்ன்றதே மங்களமான ஒரு விஷயத்துக்கு தான் நாம் அதை பயன்படுத்துவோம் இல்லைங்களா? அதனால தான் நாம் தேவிக்கு சிகப்பு கலர் திரி ஏற்றி வழிபாடு செய்யணும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நீங்கள் அதுக்கு நெய் வைத்தியமாக பார்த்தீங்கன்னா, பசும்பால் இல்லைன்னா தேனுங்க. இது 2மே ரொம்ப இனிப்பானது. அதனால் இனிப்பான விஷயத்துக்காக இந்த இனிப்பு நெய்வேத்தியம் தான் நீங்கள் வழிபாடு செய்யணும். எல்லாரும் நீங்கள் இனிமேல் தேவிக்கு சிகப்பு கலர் திரி ஏற்றும்போது இனிப்பான விஷயமே நமக்கு எல்லாமே நடக்கும்னு நினச்சி ஏற்று